எப்பா 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 தப்புச்சம் பொழச்சம்னு ஓடியே வந்துட்டம்பா. மர்மவளை நம்பி இனிமேல் எங்கேயுமே போகக்கூடாதுப்பா. அதுலயும் சில்பா மர்மவளை கொஞ்சம் கூட நம்ப கூடாதுப்பா. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன கெதி கலங்க வச்சுட்டாவள. ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம்தான். எப்பாடா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உயிரே திருப்பி வந்த மாதிரி இருக்கு. கற்பகத்துக்கு கால் வலிக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காவோ. எப்பதான் வர போறாவளோ. எத்தி நம்மடி மர்மவளை என்னாச்சு? மூஞ்சி எல்லாம் தொங்கி போய் கிடக்கு. எத்தி எங்கள மன்னிச்சிருங்க தே. என்னாச்சு அனுசா? ரெண்டு பேரும் முகபாடி போய் இருக்கியா? ஆமாத்தே, அனுசா சொன்ன மாதிரி எங்க ரெண்டு பேரையுமே மன்னிச்சிருங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன தூக்கிட்டு போயிட்டேன்னு நான் ஒண்ணுமே கவலைப்படலமா. அதனால என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காண்டா. அதுக்கு இல்ல தே, உங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் பெருமை சேர்க்கணும்னு நினைச்சேன் தே. ஆனா அது எங்களால முடியல. அதுக்குதான் தே நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கோம். மன்னிச்சிருங்க தே. தயவு செஞ்சு மனசுல எதுவும் வச்சுக்கிடாம எங்களை மன்னிச்சிருங்க தே. அதான் ஒண்ணு இல்ல, உங்க மேல கோவம்லாம் எதுவும் இல்லன்னு சொல்லிட்டோம்ல மருமக்கமார்களா. ரெண்டு பேரும் எந்திரிங்க. இப்படி என் கால்ல விழுந்து கிடந்து கண்ணீரை வடிக்காதீங்க. மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க தே. சரி அம்மா, உங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிட்டேன். முதல்ல எந்திரிங்க. ஐயோ எத்தனை நேரம் சொல்லியும் கால்ல விழுந்துலாம் கிடக்காவோ. இவர் ரெண்டு பேரையும் நம்பவே முடியாத. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கன்னு சொல்லிக்கிட்டு காலை இழுத்து போட்ட கூடாத. எம்மடி மருமக்கமார்களே, தயவு செஞ்சு ரெண்டு பேரும் எந்திரிங்க. எத்தி எங்க ரெண்டு பேரையும் நீங்க மனசார மன்னிச்சிட்டீங்கல்ல? ஏமா ஆமாம்மா மன்னிச்சிட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்களை மன்னிச்சிருங்க தே. அட கடவுளே, இவ வேற சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்தது எனக்கு என்ன வேட்டு வைக்க போறான்னு தெரியலையே. போட்டின்னு வச்சாங்கன்னா அதுல நிறைய தடைகள் எல்லாம் வரும்ல தே. அந்த தடைகள் எல்லாம் நாங்க தகர்த்தெறிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வெற்றி மலையை சூடலாம்னு தான் தே உங்களை கூட்டிட்டு போறோம். ஆமா, இவளா தடைகள் எல்லாம் தகர்த்தெறிய போறா. விட்ட கொஞ்ச நேரத்துல எண்ணெயெல்லாம் தூக்கி எறிஞ்சிருப்பா. தப்பிச்சோம் பொழைச்சோம்னுலாம் இவகிட்ட இருந்து தப்பி ஓடி வந்த வீட்டுக்கு. ஆனா நாங்க எதிர்பார்த்ததுக்கு மிச்சமா நிறைய தடைகள் எல்லாம் இருந்துட்டு. அதனாலதான் தே எங்களால போட்டியில ஜெயிக்க முடியல. நாங்க ரெண்டு பேரும் உங்களை தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடியே அங்க பொங்கல் போட்டி எல்லாம் முடிஞ்சிட்டு தே. பொங்கல் போட்டி எல்லாம் முடிஞ்சிட்டு. அதனால நீங்க எதுக்குமே வருத்தப்படாதீங்க தே. அடுத்த வருஷமும் பொங்கல் தீபாவளின்னு போட்டிகள் எல்லாம் வைப்பாங்க. அந்த போட்டிகள் எல்லாத்துலயும் ஜெயிச்சு இந்த ஊர்லயே நல்ல குடும்பம் நம்ம குடும்பம். நல்ல மாமியார் நீங்க தான், நல்ல மருமக்கமார் நாங்க தானே. உங்களுக்கு நாங்க வெற்றி வாகையை சூடுவோம் தே. வெற்றி வாகையை சூடுவோம். அப்ப அடுத்த வருஷமும் என்ன விட்டு பார்க்க மாட்டாவளா? தாத்தாடி தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் போட்டிகள்லாம் வைப்பாவல்ல, இவ ரெண்டு பேரும் நம்மள விட்டுட மாட்டாவோ. பேசாம பொங்கல் தீபாவளிக்கு நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போயிட வேண்டியதா. நம்ம ரெண்டு மருமகளும் போட்டியில வெற்றி பெற்று பித்தளை குடத்தை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோன்னு நீங்க பல்லாயிரம் கனவோட இருந்திருக்கலாம் தே. அந்த கனவை எல்லாம் நாங்க தூள் தூளாக்கிட்டோம் தே. அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க தே. மன்னிச்சிருங்க. எம்மடி மருமகளே, அழாதம்மா தாயே. திரும்பி திரும்பி மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காத. உனக்கு வேணும்னா நாளைக்கே ரெண்டு பித்தளை குடத்தை வாங்கி தரம்மா. இந்த பேச்சை இத்தோட நிப்பாட்டு. அனுசா அத்தை நாளைக்கே நம்ம ரெண்டு பேருக்கு பித்தளை குடம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாக்கா, நாளைக்கு காலையில 9 மணிக்கு சாப்பிட்டு எடுத்து ரெடியா இருப்போம்ல. நாகர்கோயிலுக்கு போய் ஆளுக்கு ஒரு பித்தளை குடம் வாங்கிடுவோம். இதே நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில நாங்க 9 மணிக்கு டான்னு ரெடி ஆயிருவோம். நீங்களே ரெடியா இருங்க. நம்ம 3 பேருமா சேர்ந்து கடைக்கு போய் சூப்பரான பித்தளை குடத்தை வாங்கிட்டு வந்துடலாம். என்னத்தே? சரின்னு சொல்லுங்க தே. உங்க ஆசை மருமக ரெண்டு பேரும் கேக்கும்ல. சரின்னு சொல்லுங்க தே. சரிமா மருமகளா. நமக்கு கிடைக்க போகுது பித்தளை குடம். அடி பாவிகளா, அப்ப ரெண்டு பேரும் பித்தளை குடத்துக்கு தான் அடி போட்டுக்கிட்டு இருந்தேளா? என்னமோ போட்டியில வெற்றி பெற்று வெற்றி மாலையை சூடுவோம்னு சொன்னாவா, கடைசில நமக்கு பித்தளை குடத்துக்கு செலவு வச்சுட்டாவள. ஐயோ டாக்டர் என்ன சொல்ல போறாங்களோ. எனக்கு கையும் ஓட மாட்டேக்கு, காலும் ஓட மாட்டேக்கு. கற்பகம், ஏன் கற்பகம், என்னமா சொல்லுங்க. ஏன் கற்பகம் இங்கே அங்கேயுமா நடந்துகிட்டு இருக்காங்க? பெஞ்சில உட்காரு. டாக்டர் வந்து ரிப்போர்ட் என்னன்னு சொல்றது வரைக்கும் எனக்கு மனசு படபடன்னு தான் இருக்கும். என்னால ஒரு இடத்துல உட்கார முடியாது. அதனால தான் இங்கே அங்கேயுமா நடந்துகிட்டு இருக்கேன். அது சரிதாம்மா, டாக்டர் வந்து எப்படி ரிப்போர்ட் சொல்லுவாங்க
அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கிடலாம். ஐயோ டாக்டர் எப்பதான் வருவாங்களோ. பிரியா, எனக்கும் கற்பகத்தை மாதிரி எவ்வளவு ஆவலா இருக்கு தெரியுமா? டாக்டர் எப்ப வந்து ரிப்போர்ட்ட சொல்லுவாங்கன்னு நானும் காத்து கிடக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல ரிப்போர்ட் வந்துரும்னு சொல்லிருக்காங்கல்லம்மா, இப்ப வந்துருவாங்க. என் மருமவ இப்படி ஆஸ்பத்திரிக்கு செக் பண்ண போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல தெரியுமாமா பிரியா? நான் அவகிட்ட தொலைச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் என்ன விஷயம்னு சொன்னா. விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு என்ன சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நானும் கூட வரவே மருமவள, நீ ஒத்தையில போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் நானும் கையோட அவ கூடயே வந்துட்டேன் தெரியுமாமா? மைனி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லம்மா, அவங்க கன்ஃபார்ம்லாம் ஆனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லிடலாமேன்னு இருந்தாங்க, வேற ஒண்ணு இல்ல. ஆமா சுசீலாமா, சொல்ல போனா எங்க மாமியாருக்கு இந்த விஷயம் தெரியாது தெரியுமா? அப்படியா? சமந்தி அம்மாவுக்கு தெரியாதா? ஆமா, எங்க அத்தை கிட்ட நாங்க எனக்கு கால் வலிக்கு அதனால ஆஸ்பத்திரிக்கு போகணும், நான் பிரியாவை துணைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டுலாம் வந்திருக்கோம். மஞ்சு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிடலாம். இப்பமே யார்கிட்டையும் சொல்லாதீங்க மைனின்னு சொன்னா பாத்துடுங்க. ஒருவேளை இல்லன்னு வச்சுடுங்க, நம்ம முதல்ல சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மனசுக்கு சங்கடமாயிரும்ல. அதனால தான் யார்கிட்டயுமே சொல்லாதீங்கன்னு சொன்னேன். நானும் யார்கிட்டயுமே சொல்லல. என் மருமவ நினைச்சதும் சரிதான். சரி, என்ன செய்ய, இப்போ கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்கல்ல, எல்லா ரிப்போர்ட்டையும் சொல்லுவாங்கல்ல. ஆமா, அதுக்கு தானே நானும் காத்து கிடக்கேன், எப்படா டாக்டர் வருவாங்கன்னு இருக்கு. எனக்கு இருக்கிறது ஒரே மகன் ஒரே மருமவ, அவங்க சந்தோஷம் தானே எங்க சந்தோஷமும். ஆமா சுசீலாமா, நீங்க சொல்றதும் சரிதான். முன்னாடி எங்க மைனி எப்படி எல்லாம் இருந்தாங்க, இப்ப எந்த அளவுக்கு மாறிட்டாங்க பாத்தீங்களா? ஆமா, இப்ப என் மருமவ மாதிரி இருக்கிறதுனால வீடு வீடா இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன ஆகான்னு பாடுபடுத்திட்டு கிடந்தா. அந்த நல்ல காரியமும் ஒன்னாலதானே நடந்துச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தானே உன் மைனி காரியவே திருத்தி இருக்கா, அவளும் திருந்திருக்கா. மைனிக்கு திருந்துறதுக்கு அந்த நேரம் தான் அமைஞ்சிருக்கு, வேற ஒண்ணு இல்ல. பிரியா, சுசீலாமா, நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நான் டாக்டர் ரூம்ல போய் என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். டாக்டர் வந்து சொல்லுவாங்கல்ல கற்பகம்? சொல்லுவாங்கதான், எனக்கு இங்க நிக்கிறதுக்கு பொறுக்க மாட்டேக்கு. சரி, என்ன ஏதுன்னு உள்ள போய் அதை போய் பாத்துட்டு வரேன். சரிக்கா, போய் பாத்துட்டு வாங்க, நாங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்றோம். சரி பிரியா. சுசீலாமா, காஃபி குடிக்கீங்களா? காஃபி வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாமா பிரியா, எனக்கு இப்ப வயிறுல ஒண்ணும் பசிக்கல. பிரியா, சுசீலாமா வாங்க, டாக்டர் கூப்பிடுறாங்க. அப்படியே கற்பகம், டாக்டர் நம்மள கூப்பிடுறாங்களா? ஆமாமா, வாங்க சீக்கிரமா போவோம். கடவுளே, டாக்டர் நல்ல செய்தியா சொல்லணும். நல்ல செய்தியா இருக்கு, வாங்க போவோம். டாக்டர், நாங்க எல்லாரும் வந்துட்டோம், என்னன்னு சொல்லுங்க. நீங்க எதிர்பார்த்தபடி எல்லாமே நல்ல விஷயம் தாமா. டாக்டர், அப்படினா? ஆமாமா, உங்க மருமக இப்ப பிரெக்னன்ட்டா இருக்காங்க. டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, வேணும்னா உங்க மருமகிட்டே கேட்டு பாருங்க. ரிப்போர்ட் எல்லாத்தையும் அவங்க கிட்டயே காட்டிட்டோம். மஞ்சு, மைனி, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னோம்ல, மருமகளே என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. மஞ்சு மைனி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ பிரியா. நான் அத்தையாக போறேன். பிரியா, நீ கடைக்குட்டி அத்தை, நான் தான் பெரிய அத்தை. ஆமா கற்பகா, நான் கடைக்குட்டி அத்தையாக போறேன். என் மகன் கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவான். எதி, நீங்க உங்க பையன் கிட்ட இப்ப போன் பண்ணி சொல்லிராதீங்க, நம்ம நேர்லயே போய் சொல்லிடலாம். சரி மருமகளே, எனக்கு இந்த சந்தோஷத்துல கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. நான் பாட்டியாக போறேன். நான் பாட்டியாக போறேன். நான் பாட்டியாக போறேன். பரவாயில்லம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா டாக்டர் அம்மா, எனக்கு இருக்கதோ ஒரே மகன், எங்க வீட்டுக்கு முதல் வாரிசு வர போகுதுல, அத நினைச்சுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. உங்க மருமகளை இனி நல்லபடியா பாத்துக்கிடுங்க. சரிங்க டாக்டர் அம்மா, மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறேன், அதெல்லாம் வேலைக்கு கரெக்டா கொடுத்துருங்க. அப்புறம் நல்ல சத்தான சாப்பாடு, கீரை வகைகள் எல்லாத்தையும் சாப்பிட கொடுங்க. சரிங்க டாக்டர் அம்மா, என் மருமகளை நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். கொஞ்ச நாளைக்கு இந்த டிராவல்ல அதிகம் பண்ணாம பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர் அம்மா. ஐயோ மருமகளே, என்ன பாட்டியாக வச்சிட்டியா? என் பேரனோ பேத்தியோ சீக்கிரமா வந்து என்ன பாட்டின்னு கூப்பிடணும், அதை கேட்கணும்னு தான் நான் இவ்வளவு நாளா ஆசையோட இருக்கேன். டாக்டர், நாங்க இப்ப மஞ்சுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? இப்ப கூட்டிட்டு போங்கம்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனி அடுத்த மாசம் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிடலாம். சரிங்க டாக்டர் அம்மா. மஞ்சு, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க, அப்புறமா நல்ல சத்தான ஆகாரம்லாம் சாப்பிடணும், சரியாமா? சரிங்க டாக்டர். சரி, போயிட்டு வாங்க. ஓகே டாக்டர். இது நம்ம ஹாஸ்பிடல்ல இருந்து நேரா எங்க அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போவோமா? நானே சொல்லணும்னு தான் இருந்தேன், மஞ்சு நீயே சொல்லிட்ட. இல்ல மைனி, எங்க அம்மாவுக்கு நான் மாசமா இருக்கிறது தெரியாதுல்ல, அதனாலதான். ஆமா சுசிலாமா, நான் உங்ககிட்ட அப்பதே சொன்னோம்ல, எங்க அத்தைக்கு இப்படி மஞ்சுவை நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரோம் செக் பண்ணதுக்குன்னு தெரியாது. எனக்கு கால் வலின்னு சொல்லிட்டு தான் நானும் பிரியாவும் இங்க வந்திருக்கோம். இப்ப நேரடியா போய் அத்தைக்கிட்ட எப்படி மஞ்சு மாசமா இருக்கான்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. பரவாயில்லமா, அதுக்கு என்ன, இப்ப எனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, தான் மகா மாசமா இருக்கான்னு தெரிஞ்சு அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப முதல்ல சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். சரி சுசிலாமா. சரி, அப்ப கிளம்புவோமா? சரிங்க தே. கற்பகா, நீங்க மைனி கூட்டிட்டு போய் முதல்ல கார்ல ஏறி உட்காருங்க, நான் இந்த மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன். சரி பிரியா.